பிறந்த மொழி தென்பொதியில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, எவர் அழிக்க நினைத்தாலும் அழியா வரம் பெற்ற எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகள் கடந்த என் மேடை பேச்சு பயணத்திற்கு புத்துயிர் அளித்த பொதிகை தமிழ் மன்ற வலையொலிக்கு எனது இரண்டாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுநிலைமை மாறாத நடுவர் பெருமக்களுக்கு எனது மூன்றாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வேதம், இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் வேதம், இந்துக்களுக்கு உபநிடதங்கள் வேதம். ஆனால் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் எது வேதம் தெரியுமா? வள்ளுவன் போல் வாழ்வியலை தந்த மாபெரும் கவி மீண்டும் இவ்வுலகில் பிறந்து விடவே முடியாது என்கிற அளவில் வானிலிருந்து இறங்கி வந்த மறை ஒத்த பொதுமறையான வள்ளுவம் தான் அது. ஆம், திருக்குறள் கூறும் இன்பம் என்ற தலைப்பில் நான் இன்று பேச வந்துள்ளேன். குறளை பேசுகின்ற பொழுது குறளின் பொருள், குறளின் விரிவு, குறளின் ஆழம், குறளின் உறுதிப்பாடு இவை எல்லாவற்றையும் கூறிவிட்டு குறளின் அழகு இவை எல்லாம் குறளில் ஒடுங்கி இருக்கிறது என்கிறான் மகாகவி பாரதி. திருக்குறள் கூறும் இன்பம் எது? திருக்குறளே இன்பம்தான். திருக்குறளின் வழி நடந்தால் வாழ்க்கையும் இன்பம்தான். குறளில் உள்ள 1330 குறள்பாக்களுமே ஒன்றை விட ஒன்று மிஞ்சியது என்று மகுடம் சுட்டிக் கொள்ளக்கூடாது. நான் ஒன்றை சிந்தித்து பார்க்கிறேன். மிக விரிந்த உலக சிந்தனையை 1.25 அடியில் எப்படி ஒருவனால் கூற முடிந்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக அறிவு எப்படி இருந்திருக்கும்? அனுபவ அறிவு என்று வைத்துக் கொண்டால் கூட அனுபவத்தின் மூலம் ஒரு மனிதனால் எப்படி இவ்வளவு உலக சிந்தனைகளை சிந்தித்து கூறியிருக்க முடியும் என்று நான் வியந்து போகிறேன். என் பள்ளி பருவத்தில் மனப்பாட பகுதியாகவும் மதிப்பெண்ணுக்காகவும் படித்த பொழுது எனக்கு திருக்குறள் கசந்தது. எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற மாணவர்களுக்கும் தான். ஆனால் வாழ்க்கையை புரிய தொடங்கும் பொழுது திருக்குறளும் அதன் பொருளும் எனக்கு வியப்பை தந்தது. பிறகுதான் உணர்ந்தேன் திருக்குறளை வாழ்க்கையாக கற்றுக்கொள்ள முடியாது, வாழ்க்கையில் இருந்தான் திருக்குறளை புரிந்து கொள்ள முடியும் என்று. அப்படி புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு குறளுமே நமக்கு இன்பம் தருபவை. அது எப்படி என்கிறீர்களா? சொல்கிறேன். எது அறம், நல்லது கெட்டது, உண்மை பொய், ஒழுக்கம் ஒழுங்கினம், நியாயம் அநியாயம் இவற்றில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்வதுதானே அறம். இதைத்தான் வள்ளுவன் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அதாவது பொறாமை, சினம், பேராசை, இன்னாச்சொல் இவை 4ம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை வாழ்வில் ஜெயிக்க எவனாலும் முடியாது, உன் வாழ்வு சிறப்பாக அமையும் என்று நெத்தியடியாக அறம் வழி நடந்தால் இன்பம் என்கிறார் வள்ளுவர். நியூட்டன் பற்றி இங்கு பலர் அறிந்திருப்பர். நியூட்டன் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். அவரின் 3ஆம் விதி என்ன சொல்கிறது? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஆனால் இதைத்தான் என் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவுடைமையில் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தரிகல்லாதவர், ஒரு வினைக்கு எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்பதை அறிவுடையார் சிந்திப்பர், அறிவில்லாதார் சிந்திக்க மாட்டார் என்கிறார். அதே அறிவுடைமையில் எப்பொருள் யார் யார் வாய்க்கெப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிறார். எந்த கருத்தை எவன் சொன்னாலும் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாமல் அதன் உண்மையை காண்பதுதான் அறிவு என்கிறார். இது அனைவருக்குமான வாழ்வியல் உண்மை. இதனால்தான் எவ்வூரும் எவ்வினமும் எந்நாடும் வள்ளுவனை தம்பூரார் தம்மினத்தார் தம் நாட்டார் என்று கொள்ளும் என்கிறான் ஒரு பாரதி. நான் சமீபத்தில் அறிந்த செய்தி ஒன்று. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் திருவள்ளுவர் பெயரில் அரசு பேருந்து இயங்கிய பொழுது அனைத்து பேருந்துகளிலும் யாகவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு என்று எழுதப்பட்டிருந்ததா. அப்போது சட்டமன்றத்தில் ஒருவர் அறிஞர் அண்ணாவை பார்த்து, அனைத்து பேருந்துகளிலும் யாகவா ராயினும் காவாக்க என்று எழுதப்பட்டிருக்கிறது, யார் நாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்? ஓட்டுநரா, நடத்துனரா அல்லது பயணிகளா என்று கேட்டார். அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள், யாரிடமெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அவற்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிறார்.
உண்மைதானே? இன்று நம்மை நாவை அடக்கினாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனை இல்லை. நாவடக்கத்தை மட்டுமல்ல, 5 புலன்களையும் அடக்குவது பற்றி ஒருமையுள் ஆமை போல் 5 ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்தென்கிறார். ஆமை போல 5 எவன் ஒருவன் அடக்கி ஆள்கிறானோ அவனை எவனாலும் ஜெயிக்க முடியாது. அதுதான் அவனுக்கு காவல் என்று 5 விரலும் கன்னத்தில் பதியுமாறு சொல்கிறார் வள்ளுவர். இதைத்தான் வள்ளுவனை நல்லறத்தின் வித்து நடுவோர் பழுத்த மரம் பாட்டிறைவன் கருத்துரு சொல்லுளவன் கல்வி கதிரோன் ஆழ்ந்தகன்ற பேரறிஞன் கங்கு கரையற்ற கடல் தன் பெயர் கூறா தனித்துறையோன் என்று கூறுகிறார்கள் ஆன்றோர்கள். ஆம், இவை அனைத்துமே வள்ளுவனுக்கு பொருந்தும். ஏனென்றால் அவன் ஒரு மகா கவிஞன். சரி, கல்விக்கு வருவோம். இன்றைய காலகட்டத்தில் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது அனைவரும் அறிந்ததே. இதைத்தான் எனது வள்ளுவன் அன்றே கணித்திருக்கிறார். கற்க, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே கல்வி என்ற தலைப்பில் ஒரு அதிகாரம் எழுதி அதில் முதல் குறளாக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார். சரி, கற்க முடியவில்லை, என்ன செய்வது? கற்க முடியவில்லை என்றால் கற்றவரிடம் கேட்டு கற்றுக்கொள்க, கற்றிலனாயினும் கேட்க என்று கேள்வி என்ற அதிகாரத்தில் சொல்கிறார். பிறகு மக்கள் தேவையில்லாத ஒன்றை கேட்டு கற்றுவிடப் போகிறார்கள் என்று அஞ்சினானோ என்னவோ, எனைத்தாயினும் நல்லவையே கேட்க அனைத்தாயினும் ஆன்ற பெருமை தரும் என்கிறார். கற்றுக்கொள்ளுங்கள், கற்க முடியவில்லையெனில் கேளுங்கள், நல்லதையே கேளுங்கள் என்று கல்வியின் பரிணாமத்தை நம் கண்முன்னே எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். நம்மை பலருக்கு கடவுள் பக்தி உண்டு. தெய்வத்தை விழுந்து விழுந்து தொழுதும் எந்த பயனும் இல்லையே என்று சோர்ந்து போகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட இறை பக்தியாளர்களை அழைத்து, இங்கே வா, தெய்வம் உன் பேச்சை கேட்கவில்லையா? தெய்வம் உன் பேச்சை கேட்கவில்லையா? கவலைப்படாதே, முயற்சி செய். நல்லவன் ஏன் வீழ்கிறான் தெரியுமா? கெட்டவன் ஏன் வாழ்கிறான் தெரியுமா? நல்லவனிடத்தில் இல்லாத தீவிரம் கெட்டவனிடத்தில் உண்டு. தீவிரம்தான் ஜெயிக்குமே தவிர நல்லது கெட்டது இல்லை. ஆகவே தீவிரத்தோடு முயற்சி செய். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் என்று நம்மை தலை நிமிர்த்துகிறார் வள்ளுவர். குறளில் கூறப்படும் அறம், அடக்கம், அன்பு, ஒழுக்கம், கல்வி, பக்தி இவை எல்லாமே நமக்கு இன்பம் சேர்ப்பவைதான். இதனால் தான் குறளை அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம், வற்றாத வான்மலை, காலம் கடந்து வாழும் கலை என்கிறார். என் வள்ளுவன் என்பதற்காகவோ என் இனத்தின் மூப்பன் என்பதற்காகவோ நான் அவனை கொண்டாடவில்லை. இந்த காலம் மட்டுமல்ல, இன்னும் 1000 லட்சக்கணக்கான ஆண்டுகள் கடந்த போதும் மனித குலத்தின் வாழ்வியலை எடுத்துரைத்த நூல் தந்தமைக்காகவே அவனை நான் போற்றுகிறேன், கொண்டாடுகிறேன். அப்படிப்பட்ட திருக்குறள் நம் அடையாளம், திருக்குறள் நம் அறிவாளம், அதன் பெருமை ஏராளம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.